அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 தேர்வுகள் நம்ம வந்து இலவசமாக ஃப்ரீயாக நடத்த போகிறோம். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக 2025 எஸ்ஐ தேர்வுக்கான எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் கோட்டாவுக்கான தேர்வு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 20 தேர்வுகள் பிடிஎஃபாக நம்ம கொடுக்குறோம். 5 தேர்வுகள் வந்து கூகுள் ஃபார்மில், 5 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 30 தேர்வுகள் 1/6/2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா 599 rupees. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8610556994 அப்படின்னு நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 31/5/2025. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, உளவியல் முழு தேர்வு. ஸோ 60 கேள்விகள். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். இப்போ சைக்காலஜி அப்படின்னா கிட்டத்தட்ட 35 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எடுத்திருப்போம். ப்ளஸ் 10 தமிழ் கேள்விகள், 10 இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுவுமே ஃபுல் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து உளவியலுக்கான எல்லா சிலபஸும் சேர்ந்து தான் கொஸ்டின் வரும். எல்லா மாடல்லேருந்து கேள்விகள் வரும். ஸோ 31 இன்றைக்கி வந்து இரவு 7 மணிக்கு. ஸோ இந்த டெஸ்ட் எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற அரியணையுடைய வாட்ஸ்அப் குரூப், எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி அந்த குரூப்பில் வரும். ப்ளஸ் டெலகிராம் குரூப். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிங்க. அரியணை போலீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டெலகிராம் குரூப், அதில் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். ஸோ 7 மணிக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக போட்டுருவோம். டெஸ்ட்டு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்சர் சீட்டு கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தோம்னா 1/6/2025. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 7 மணிக்கு. ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் அகாடமியில் எழுதணும். உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொஷின் ஷேர் பண்ணிவிடுவோம். அது கம்ப்ளீட். ஸோ எஸ்ஐ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போலவே உங்களுக்கு பை லாங்குவேஜில் இருக்கும். ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் இருக்கும். என்ன எஸ்ஐ பேட்டர்னோ, தமிழில் எத்தனை கேள்விகளோ, இங்கிலீஷ் எத்தனை கேள்விகளோ, சைக்காலஜி எத்தனை கேள்விகளோ, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல் சிலபஸ். ஸோ எஸ்ஐ தேர்வுக்கு தயாரான நண்பர்கள் குறைந்து நம்ம ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் ஆச்சு நம்ம எழுதியிருக்கணும். ப்ராப்பராக ஓஎம்ஆர் சீட்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். இதுதான் நம்ம வெற்றியை உறுதி செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 0.5 1 மார்க்கில் ஓவரால் போவோம், எக்ஸாம் வராமல் இருக்கும், ஃபிசிக்கல் வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும், இதை தாண்டி நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 20 முழு தேர்வுகள் எழுதியாகும். ஸோ 1/6/2025 ஓப்பன் கோட்டாவுக்கான ஃபுல் டெஸ்ட். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேப்பர். 2/6/2025 பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான 170 கொஷின். ஸோ இதில் லா கொஷின் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி எப்படி எந்த பேட்டர்னில் இருக்குமோ 80 லா இருக்கும். ஸோ 40 சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், ஜிகே இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கும். பார்த்து வச்சுங்க. இது கூகுள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன் கூகுள் ஃபார்மில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டேட் லெவலில் ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், மற்றவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கூகுள் ஃபார்மேட்டில். ஸோ இந்த 3 தேர்வுகளும் நம்ம வந்து எல்லாருக்குமே ஓப்பன் டு ஆல். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதணும் அப்படின்னா டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து 20 ஃபுல் டெஸ்ட் வேணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும், ப்ளஸ் கூகுள் ஃபார்மெட்டில் ஸ்டேட் லெவலில் ரேங்க் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/6/2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபுல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. 8610556994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆல்ரெடி ஒன்லி 100 ஸ்டூடெண்ட் வச்சுருந்தோம், இப்போ ஒன்லி 200 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஸோ லாஸ்ட் டேட்டு 1/6/2025. இதில் பார்த்தோம்னா ஃப்ரீ சயின்ஸ் ஒன்லைனர் கொடுத்துருவோம். சயின்ஸ் அண்ட் சோஷியலோட புக் பேக்கு,
கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த்லேருந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச் எல்லாம் கொடுத்துருவோம். டெய்லி டெலகிராம் குயிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். சோசியல் சயின்ஸுக்கு வந்து மேலும் அறிந்து கொள்வோம். 6th to 10th தமிழ் கிராமர் நோட்ஸு, 6th to 10th இங்கிலீஷ் கிராமர் நோட்ஸ், ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திங்க. ஜஸ்ட் ஒரு 599 rupees. ஸோ இந்த தேர்வு மூலயமா எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வந்து புக்கில் தான் எடுக்கிறோம். ஏன்னா எஸ்ஐ 2023 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 68 கேள்விகள் புத்தகத்தில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஜிகே கூட புத்தகத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே புக்கில் தான் எடுத்திருக்காங்க. ரிமைனிங் உள்ள 12 கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதனால் 6th to 12th புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக ரீட் அவுட் பண்ணணும். அதில் எந்த கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்போம். பை லாங்குவேஜில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த தேர்வுகளை நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் எழுதுங்க. ஜாயின் பண்ணியிருக்க நண்பர்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் சீட்டை டைம் ஃபிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் 30 நிமிடங்கள், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 150 நிமிடங்கள். நம்ம இருக்கிறது 140 கேள்விகள். அப்போனா பார்த்துங்க, ஒரு கேள்விக்கு நம்ம வந்து ஒரு 50 செகண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் ஜிகேக்கு கொஞ்சம் கம்மியாக என்ன பண்ணணும், 20 செகண்ட், அவ்வளோதான் ஒரு கொஸ்டினுக்கு, ஆர் 30 செகண்ட். ஸோ சைக்காலஜிக்கு இந்த 20-30 என்ன பண்ணணும், சைக்காலஜியில் நம்ம ஆட் பண்ணணும் 2 மினிட். அதுபோல் ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் அதுபோல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓஎம்ஆர் சீட்டில் 140 கேள்விக்கு நமக்கு ஷேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கணும். நமக்கு தெரியணும். ஸோ ப்ராப்பரான பென்னு யூஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா நெப்பு வந்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக ஷேட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெண்ணை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே பெண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் ஹாலுக்கும் பயன்படுத்துங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எழுதி முடித்த பிறகு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 140 கேள்வியில் நம்ம வந்து 110 தான் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏன் நமக்கு வந்து 30 கேள்வி எந்த பார்ட்டில் போணுச்சு அப்படின்னு அனலைசிஸ் பண்ணுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிஏ கரண்ட் அஃபேர்ஸில் மிஸ் பண்ணுறோமா, இல்லை சயின்ஸில் மிஸ் பண்ணுறோமா, இல்லை வந்து ஜிகேல மிஸ் பண்ணுறோமா, கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க. கொஷின் எல்லாமே நம்ம வந்து மாடரேட்டாக தான் எடுத்திருப்போம். ஒரு கேள்வி ஈஸியாக எடுத்திருப்போம், ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்காரணம் வச்சுருப்போம், ஒரு கேள்வி பொறுத்துக்க வச்சுருப்போம். ஸோ அதனால் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். ஸோ சயின்ஸில் கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஆன்லைனில் நம்ம படிக்கிறதை விட கான்செப்ட் பேஸ்டு ஸ்கூல் புக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ் நிறையா படிக்கணும். அது சயின்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதாக இருந்தாலும் பயன்பாடுகள் ஓரியன்டான கேள்விகள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், 2022, ஸோ 2023, ஸோ 2019 கேள்விலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2016 கேள்வி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா வரும், உளவியல் எப்படி கேட்குறாங்க. அதே போல் சைக்காலஜியில் பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக கிராஃப் சார்ட்டு ஆர் பார் சார்ட்டு ஆர் பை சார்ட்டு ஆர் டேபிள் சார்ட். இந்த சார்ட்டில் நம்ம 4 சார்ட்டையும் வைக்க முடியாது, ஏன்னா மற்ற கேள்விகள் உங்களுக்கு வந்து நிறையா கொடுக்க முடியாது. இதில் ஏதாச்சும் ஒரு சார்ட் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ பயன்படுத்திங்க. நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. எக்ஸாம் டேட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தெளிவாக என்ன பண்ணுங்கள், படிங்க. June 28 எக்ஸாம் டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஆனால் எக்ஸாம் டேட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஷெடியூலும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு தள்ளி தான் போட்டிருப்போம். சப்போஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இன்னும் வெப்சைட்டில் எந்த அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவாயிடும். அதுக்கு முன்னாடி நிறையா முழு தேர்வுகள் நேரத்தை நிறையா பயன்படுத்துங்க. அதிக நேரம் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஃபுல் டைமாக படிங்க, அதான் முக்கியமானது. வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக, இனிமேல் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய நேரம் இது தான். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஸோ 1352 வேக்கன்சி, ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. எந்த தடைகள் வந்தாலும் இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ சயின்ஸ் 10th சயின்ஸை மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறையா மார்க் எடுப்போம். 10th சோசியல் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா நிறையா மார்க் எடுப்போம். ஆனால் ஓவரால் படிக்கிறப்ப மார்க் நீங்கள் வந்து 120+ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேர்வுலையும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக டிஎன்எஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண போகிற எஸ்ஏ எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்னா ஸோ 120+ தான் எடுப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அரையாண்டில் 360 மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா அதிகபட்சம் அவரால் ஒரு 380 தான் என்ன பண்ண முடியும், முழாண்டு தேர்வில் எடுக்க முடியும். அதே போல் இந்த முழு தேர்வுகள், இந்த முழு தேர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நீங்கள் தேர்வுகளை ஜாயின் பண்ணுறதோட தேர்வை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இந்த எல்லா தேர்வையும் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கோங்க பாருங்கள். எல்லா தேர்வையும் நீங்கள் சரியாக எழுதி ஸோ அந்த அட்மினோட நம்பருக்கு நீங்கள் அனுப்புகிறப்ப ஒவ்வொரு தேர்வையும் சரியாக எழுதி அனுப்புகிறவர்களுக்கு கட்டணம் திருப்ப தரப்படும், கட்டாயமாக தரப்படும். 25 தேர்வுகளையும் ப்ளஸ் 5 தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க, கரெக்டாக ஓஎம்ஆர் சீட்டை ஷேர் பண்ணி அனுப்புறீங்க, உங்கள் மார்க்கை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீஸ் பே பண்ணீங்களோ அந்த ஃபீஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த தேர்வில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் தான் அது. ஸோ பயன்படுத்திங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.